Assalamu alaikum friends. Welcome to NJF Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் புலாவ் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடில் தால்ச்ச சோறு, நெய் சோறு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா பிரியாணி செய்யலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் தான் செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரைஸ்க்கு தால்ச்சா, மட்டன் ஒயிட் குருமா, சிக்கன் ஒயிட் குருமா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கிலோ பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். அடிகனமான பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் பண்ணோடனே 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வகையில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டு சம அளவில் எடுத்து அரைச்ச பேஸ்ட்டு தான் நான் சேர்க்குறேன். அந்த மாதிரியே அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தயிர் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டவுன் பான் இலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இலையை 4 வெட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது கடைகளெல்லாம் மோஸ்ட்லி கிடைக்காது. கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது மல்லிக்கீரையும் புதினாக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு சொந்தமாக விவசாயம் பண்ண அரிசி. அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக தெரியும். நீங்கள் கடையில் வாங்கும்போது கர்நாடகா பொன்னி அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது புலாவ் சோறுக்கு கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ கர்நாடகா பொன்னி அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம இதில் ஊற வச்சு வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா உங்களுக்கு இது நல்லா சீக்கிரம் ஊறிடும். அதனால் 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அந்த அரிசிக்கு. இந்த மாதிரி ரைஸை கிண்டி விட்டுக்கலாம். அடியில் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் ரைஸ் கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தம்மாகிற சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தம் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு ரைஸ் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். அது இல்லாமல் உதிரியாக கிடைக்கும் ரைஸு. அதனால தான் லெமன் ஜூஸ் சேர்க்குறது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. சமப்படுத்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம்.
அதிகமாக சேர்க்க வேணாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த ரோஸ் வாட்டரோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப தேட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதான் ரைஸ் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை தம் பண்ணிடலாம். பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது தான் ஆவி நல்லா வெளியில் போகாமல் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் பார்க்கலாம். நமக்கு புலாவ் ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை பரட்டி விட்டுடலாம். ஒரு பக்கமாக இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தால்ச்சா சோறு அதாவது புலாவ் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் இது ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸுக்கு தேவையான தால்ச்சா வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.